இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். ஆமென். அருமையான ஆராதனை பாடல், எங்கள் உள்ளத்தை, என்னுடைய உள்ளத்தை தொட்ட பாடல். உம் நாமம் உயரணுமே, உங்க மேன்மை பெருகணுமே ஆண்டவரே. நம்முடைய வாழ்வின் முழுமையும் இயேசுவுக்கே, ஒவ்வொரு மூச்சும் இயேசுவுக்கே, ஒவ்வொரு நாடி நரம்பும் நம்ம இயேசு 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 என்று துடித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதற்காகத்தான் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அதற்காகத்தான் நமக்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த நாமம் வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம். ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் மேலான நாமம், உன்னதமான நாமம், உயர்ந்த நாமம், வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த நாமம். ரட்சிப்படையும்படி இந்த உலகத்தில் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை ஒவ்வொரு மொழியிலும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க, தப்பு இல்லை, ஏன்னா அவங்க மொழியில் அப்படித்தான் இருக்கும். பட் அந்த நாமத்துக்கு உரியவர் யார் என்பது முக்கியம். ஹல்லேலூயா. இந்த நாமத்துக்கு சொந்தக்காரர் யார்? வானத்தையும் பூமியும் படைத்த இறைவன் மனிதனாக இறங்கி வந்த அந்த நாமம் இயேசு, இயேசு கிறிஸ்து என்ற நாமம். இந்த நாமத்தினாலே மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் இந்த அருமையான வாய்ப்பை தந்த சபையின் அன்பு போதகர்களுக்கும் மூப்பர்களுக்கும் ஊழியர்களுக்கும் அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு நாளும் கூட கர்த்தருடைய சமூகத்தை நாடி வந்த தேவ பிள்ளைகள் வெறுமையாய் கடந்து போனதே கிடையாது, கடந்து போவதும் இல்லை. அவர் தம்மிடத்தில் வந்தவர்களை வெறுமையாய் அனுப்பினதே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட வந்த நம் ஒவ்வொருவரையும், பேசுகிற என்னையும் சேர்த்து, கர்த்தர் தம்முடைய வசனத்தினாலே நிரப்பி, தம்முடைய வல்லமையினாலே நிரப்பி திருப்பி அனுப்புவார். ஹல்லேலூயா. அவரை போல மாற்றி நம்மை அனுப்புவார். இன்றைக்கு கூட கொஞ்ச நேரம் நம்முடைய வேதங்களை, வேத புத்தகத்தை நாம திருப்பிக் கொள்வோம். மறுபடியும் கேட்கிறேன், எல்லாம் பைபிள் எடுத்து வந்திருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வெறும் கையோட பைபிள் இல்லாம சர்ச்சுக்கு வரவே கூடாது. துப்பாக்கி இல்லாம சண்டைக்கு போற மாதிரி தான் பைபிள் இல்லாம சர்ச்சுக்கு வர்றது. ஹல்லேலூயா. வேதத்தை நீங்கள் சுமக்கும் பொழுது உங்களால் சுமக்க முடியாத அந்த நாளிலே தேவ வார்த்தை உங்களை சுமக்கும். மறந்து போக வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையை வல்லமை உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்கான, எந்த பட்டயத்திலும் கருக்கான வல்லமை உள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை தான் நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான வருடங்களாக தொகுக்கப்பட்ட இந்த வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை, இந்த நாளில் நம்முடைய கரங்களிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட இவ்வளவு பைபிள்ஸ் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு வீட்லையும் ஒரு பைபிள் இருந்தாலே பெரிய விஷயம். இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வேற வேற வேர்ஷன்ல, வேற வேற மொழிகள்ல, வேற வேற இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேர்ஷன்ஸ், தமிழ்ல பார்த்தாலும் அநேக மொழிபெயர்ப்புகள். இந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அறிவு பெருகி போகிற கடைசி நாட்களிலே அவருடைய வார்த்தையும் பெருகச் செய்கிறார். அதை பெருகச் செய்து நம்முடைய கரங்களில் கொடுக்கிறார். அந்த கரத்தை, கொடுக்கப்பட்ட வேதத்தை உணவை விட அதிகமாக உட்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அவருடைய வார்த்தையை சுவாசத்தை பார்க்கிலும் அதிகமாக உட்கொள்ள வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவர் மேலும் விழுந்த பாக்கியமான கடமை. இட் இஸ் a privileged, a prestigious duty upon us. இந்த நாளில் கூட நம்ம வாசிக்க கேட்ட முதல் 1 கொரிந்தியருக்கு எழுதின பவுல் எழுதின முதலாவது நிருபத்தில் முதல் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. பைத்தியமான இந்த சிலுவையை பற்றின உபதேசத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சிலுவையை பற்றின உபதேசம், சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. அநேக இடங்களிலே சிலுவையை குறித்த உபதேசம் பிரசங்கிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அது பைத்தியமாக தோன்றும். அநேகருக்கு அந்த வார்த்தை பைத்தியமாக தோன்றும். ஏதோ ஒரு காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிற ஒரு உபதேசம் அநேகருக்கு அது பைத்தியமாக தோன்றும். ஆனால் அதற்குரிய ஒரு ரகசியம் என்னவென்றால்,
ரட்சிக்கப்படுகிற நமக்கு அதுதான் தேவபலனா இருக்கிறது. ஆமென். ரட்சிக்கப்படுகிற நமக்கு அதுதான் தேவபலனா இருக்கிறது. இந்த சிலுவையை பற்றின உபதேசம் என்று நான் சொல்லும் பொழுது நாம் பார்க்கிற அந்த சிலுவை மறைத்த குறித்ததான உபதேசம் அல்ல. இதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இட் இஸ் நாட் த கிராஸ், தட் இஸ் த சிம்பல். நம்ம பார்க்கிற ஒரு சிலுவை அல்லது ஒரு மரம் அல்லது ஒரு கிராஸ் நம்ம வீட்டிலேயே எங்க வச்சிருக்கிற மரமோ அல்ல, அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த நபரை குறித்த உபதேசம். அது சிலுவை என்பது பல வருடங்களாக ரோம சாம்ராஜ்யத்தில் அது ஒரு கொலை கருவியாக பயன்படுத்தப்பட்ட வந்த ஒரு காரியம். மரண தண்டனை வழங்கப்படுவதற்கு, மரண தண்டனை குற்றவாளிகளுக்கு, பெரிய குற்றவாளிகளை சிலுவையிலே அறைந்து கொல்லுவது வழக்கம். கிட்டத்தட்ட 300-400 வருடங்களாக ரோம சாம்ராஜ்யம் பொறுப்பெடுத்த நாளிலிருந்து ஒன் ஆஃப் தி டார்ச்சரஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் டெத் இஸ் கிராஸ். ஓகே, அப்ப கிராஸ் இருந்துச்சு. அநேகர் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அது ஒரு கொலை கருவியாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அதிலே மரித்த ஒரே ஒரு நபரை குறித்ததான உபதேசம்தான் உலகத்தையே தலைகீழாக மாற்றிய உபதேசம். அதிலே 2000 வருடங்களுக்கு முன்பதாக தேவகுமாரனாகிய இயேசு அந்த கொலை கருவியிலே அறையப்பட்டார். இன்னைக்கும் கூட இந்த சிலுவை பற்றின உபதேசம் என்று சொல்லும் பொழுது சிலுவையில் அறையப்பட்ட அவரை குறித்த உபதேசம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா பவுல் விதமாக எழுதுகிறார். உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஆமென். பவுல் ஒரு மகா பெரிய அப்போஸ்தலர், ஒரு அருமையான தேவ மனிதர் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொன்றையும் குறித்து உங்களுக்குள்ளே அறியாதற்கு நான் தீர்மானித்திருந்தேன். அவ்வளவு பெரிய ஊழியக்காரர் சொல்றாரு, அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒன்றை குறித்தும் நான் என்னுடைய பிரசங்கத்திலோ என்னுடைய நிருபங்களிலோ என்னுடைய வார்த்தைகளிலோ நான் உங்களுக்குள்ளே அவரை குறித்து அறியாதற்கு நான் தீர்மானித்திருந்தேன். இன்றைக்கு கூட நிற்கிற எனக்கும் நம்ம ஒவ்வொருவருக்கும் கூட அந்த பாரம்தான், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. சிலுவை என்று பார்க்கும் பொழுது அந்த சிலுவையை மாத்திரம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது விக்கிரமாக மாறி போகும். இட் இஸ் an idol when you see the cross as a symbol. சிலுவையை தூக்கிட்டு வர்றதாகட்டும், சிலுவையை கழுத்துல போட்டுக்கிறதாகட்டும், சிலுவையை வீட்டில் வச்சு வணங்குறதாகட்டும், வணங்குகிறது விக்கிரகம், மறந்து போக கூடாது. சிலுவை என்பது ஒரு விக்கிரகம், சிலுவை பொருள் என்பது ஒரு விக்கிரகம். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் முக்கியம் நமக்கு. சரியா? அதனால சிலுவை போட வேண்டாம்னு சொல்ல, தாராளமா போடுங்க, பிரச்சனை இல்லை, அது ஒரு ஆபரணமாக கருதப்படும். ஆனால் சிலுவை என்பது நமக்கு விக்கிரகமாக மாறிவிடக் கூடாது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகராக இருக்க வேண்டும். இவரை பற்றின உபதேசம் தான் என்ன செய்கிறதாம், கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருந்தாலும் கூட ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, இந்த இடத்துல ரட்சிக்கப்படுகிற என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட, ரட்சிக்கப்படுகிற, ரட்சிக்கப்படும், 3 வகையான ரட்சிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்படுகிற என்பது தேவ பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் குறிக்கிற ஒரு காரியம். பீயிங் சேவ்டு, ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற, சாங்டிபிகேஷன் என்று சொல்லப்படுகிற தொடர்ச்சியான நம்மை பரிசுத்தமாக்குகிற ஒரு காரியம் சிலுவை பற்றின உபதேசம். ரட்சிக்கப்படுகிற நமக்கு, பீயிங் சேவ்டு, ஒரு காலத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம், 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்கலாம், 20 வருடங்களுக்கு முன்பதாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம கேட்டோம், அதை நாம் ஏற்றுக்கொண்டோம், நாம் ரட்சிக்கப்பட்டோம். இப்பொழுது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம், மறுரூபமாக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். We are being renewed every day. We are being transformed every day, day by day in our spiritual life. ஒரு நாள் கூட தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிற, ரட்சிக்கப்பட்ட, ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இந்த பலனை இழந்து போகக்கூடாது. இந்த பலன் இல்லாவிட்டால், கிறிஸ்துவின் பலன் இல்லாவிட்டால், தேவ பலன் இல்லாவிட்டால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, ரட்சிக்கப்படுகிற கிறிஸ்துவ வாழ்க்கை மங்கி போகும், பலனற்று போகும். It will become weak. Your spiritual life, my spiritual life will be weak, getting weaker and weaker if you do not be strengthened by the power of the Lord Jesus Christ. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி
உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை தேடிக்கொண்டிருக்கிறது. 19ஆம் வசனத்துல 21ஆம் வசனத்துல எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், போதும், சுய ஞானத்தினாலே தேவனை அறியும்படியாக இந்த உலகம் போராடி கொண்டிருக்கிறது. எல்லா சமயங்களிலாகட்டும், எல்லா நம்பிக்கைகளிலாகட்டும், நம்பிக்கை என்று வருகிற சமயங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு கடவுளை குறித்ததான ஒரு உணர்வு இருக்கிறது. In any religion, so-called religion, any faith, there is someone called God. Okay, அந்த கடவுளை தங்களுடைய சுய ஞானத்தினாலே இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. சுய ஞானத்தினாலே, தங்களுடைய ஞானத்தினாலே, தங்களுக்கு தெரிந்த அறிவினாலே, தங்களுடைய புத்தியினாலே, philosophy, religious studies, theology, so many things, the world is searching for God. சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், God will not be real unless he is revealed through Jesus Christ. இந்த உண்மையை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் உண்மையான கடவுளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதர்வைஸ் கடவுள் என்பவர் ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு உருவமாக அல்லது உருவமற்ற ஒரு நபராக, சர்வ வியாபியாகிய, சர்வ ஞானியாகிய, let him be anything and everything because he is. அவர்தான் சர்வ ஞானி, அவர்தான் சர்வ வல்லவர், அவர்தான் சர்வத்தையும் ஆளுகிறவர், படைத்தவர், அவர்தான் சுப்ரீம் பர்சனல் இன்டெலிஜென்ஸ், he is God. பட் சுய ஞானத்தினாலே நாம் தேவனை அறிய முடியாது. என்ன வகையான சுயஞானமாக இருந்தாலும் சரி, சுய முயற்சியாக இருந்தாலும் சரி, மலையை தேடி ஓடலாம், குன்றுகளை தேடி ஓடலாம், மரங்களை தேடி ஓடலாம், அமைதி கிடக்கிற இடங்களை தேடி ஓடலாம், அநேக புத்தகங்களை வாசித்து இறைவனை குறித்து அறிந்து கொள்ளலாம் என்று நாம் வாஞ்சித்து போகலாம். ஆனாலும் சுய ஞானத்தினாலே தேவனை அறிய முடியாது. You cannot know God by your own intelligence. அதுக்கு அடுத்த வார்த்தை விதமாக சொல்லுகிறது, பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பைத்தியமாக தோன்றுகிற இந்த பிரசங்கத்தினாலே, எந்த பிரசங்கத்தினாலே? சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. இந்த பைத்தியமாக தோன்றுகிற இந்த பிரசங்கத்தினாலே யாரை ரட்சிக்க? விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. God is pleased to save the believers through this preaching that is called as crazy and creepy and foolish for the world. உலகம், எந்த உலகம் இந்த சுவிசேஷத்தை பைத்தியம் என்று சொல்லுகிறதோ, எந்த உலகம், எந்த ஞானம், எந்த மனிதர்கள், எந்த ஞானிகள் இதை குறித்து பைத்தியம் என்று கருதுகிறார்களோ, அதே பைத்தியத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பதற்கு தேவனுக்கு பிரியமாயிற்று. அநேகர் அடையாளங்களை தேடுகிறார்கள். வேதம் சொல்கிறது, யூதர் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், அடையாளத்தை கேட்கிறார்கள். அவர் இருந்த காலத்தில் யூதர்கள், கிரேக்கர்கள் என்று ரெண்டு வகையான ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. யூதர்கள் என்பவர்கள் இஸ்ரவேல் சமூகத்தை சார்ந்தவர்கள், கிரேக்கர் என்பவர்கள் புற இனத்தை சார்ந்தவர்கள். இன்றைக்கு நம்முடைய கான்டெம்பரரி, நம்ம இருக்கிற இந்த உலகத்தின் பார்வையில பார்க்கும் பொழுது அநேக கூட்டங்கள் இருக்கின்றன. ஓகே, மத கூட்டங்கள் ஆகட்டும், சமய கூட்டங்கள் ஆகட்டும், ஞானிகள் ஆகட்டும், டிஃபரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள், தே ஆர் ஆல் லுக்கிங் ஃபார் சம்திங். அந்த காலத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, நீர் தேவகுமாரன் என்பதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர்? வாட் சைன் யூ வாண்ட் டு ஷோ அஸ் டு ஷோ தட் யூ ஆர் த சன் ஆஃப் காட்? இன்னைக்கு அநேகர் அப்படிதான் கேட்கிறாங்க. அவர் கடவுளா இருந்தா இப்படி செய்யட்டும், அவர் கடவுளாக இருந்தால் இந்த அடையாளத்தை அல்லது இந்த அற்புதத்தை காண்பிக்கட்டும் என்ற அடையாளத்தை கேட்கிறார்கள். இன்னும் சில பேர் ஞானத்தை தேடுகிறார்கள். ஞானத்தை எங்க தேடுறாங்க? கிடைக்காத இடங்களிலே தேடுகிறார்கள், மலைகளிலே ஓடுகிறார்கள், பள்ளங்களிலே ஓடுகிறார்கள், எல்லா இடங்களுக்கும் ஓடி ஞானத்தை தேடுகிறார்கள். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இந்த ஞானத்தை அடைவதற்கும், இந்த அடையாளத்தை அடைவதற்கும், இந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்கும், தேவனை அறிய முடியாத அந்த உலக ஞானத்தை விட சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம். இதுதான் கடந்த 2000 வருடமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்ற அந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும்
கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு கூட்டம் மக்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கிறிஸ்துவை மட்டுமே பிரசங்கிக்கிறார்கள். சிலுவையில் அறையப்பட்ட அவரையே பிரசங்கிக்கிறார்கள். பவுல் சொல்றார் இல்லையா, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி, இயேசு கிறிஸ்துவையே அன்றி வேறு ஒன்றை குறித்து உங்களுக்குள்ளே நான் அறியாதிருக்க தீர்மானித்தேன். I don't want you to hear about anything else. Only one person, only one name. That name is Jesus Christ. இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. இந்த நாமத்தை தான் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட அவரை, கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இவர் என்ன ஆகிறார்னா, இந்த பிரசங்கம் சில பேர்த்துக்கு இடரலா இருக்கு. யூதர்களுக்கு அவர் இடரலாயும், கிரேக்கருக்கு அவர் பைத்தியமாயும் இருக்கிறார். இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா அநேகருக்கு சிலுவை குறித்த உபதேசம் இடரலா இருக்கிறது. Many people are stumbling block when they hear about the preaching of the cross. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்ததான பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை ரெண்டே வரியில சொல்லணும்னாக்கா, தேவன் நம்மை நேசிக்கிற, நம்மை தம்முடைய சாயலாக படைத்த இறைவன், அண்ட சராசரங்களையும் படைத்த பரம்பொருள், காணக்கூடாத இறைவன் மனித உருக்கொண்டு இறங்கி வந்தார். இயேசு என்கிற பெயரிலே 33 வருடம் இந்த உலகத்திலே உலாவினார். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார். எல்லா ஜனங்களையும் நேசித்தார். சுகவீனர்களை தொட்டு சுகப்படுத்தினார். நோயாளிகளுக்கு சுகம் தந்தார். தொழு நோயாளிகளை சுகப்படுத்தினார். செத்து போனவர்களை உயிரோடு எழுப்பினார். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார். நமக்காக, நம் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக தன்னுடைய சுய ஜீவனையே, சொந்த ரத்தத்தையே கொடுத்தார். சிலுவையிலே அறையப்பட்டு ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய வாழ்வை நமக்காக, நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படும்படியாக நமக்கென்று ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். அதே நேரத்தில் 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் அவர் கடவுளாக இருந்தபடியினாலே மரணம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். 40 நாட்கள் உலாவினார் இந்த உலகத்திலே. 40வது நாள் பரமேறி சென்றார். இன்றைக்கும் தேவ வலது பார்சத்திலே ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். ஒரு நாள் திரும்ப வருவார். உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். இதுதாங்க இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷம். இவ்வளவுதான். தேவாதி தேவன் உங்கள் மேலே என் மேலும் கொண்ட அன்பினாலே, பாவத்தினாலே இந்த உலகம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக இறைவன் தானே மனித உருவெடுத்து இறங்கி வந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இந்த அன்புதான் தேவனுடைய அன்பு. இந்த தேவனுடைய அன்பு வெளிப்பட்ட விதம் தான் இயேசு கிறிஸ்து. உலகத்தையே படைத்த பரம்பொருளின் வல்லமை வெளிப்பட்ட நபர்தான் இயேசு கிறிஸ்து. உலகத்தையே கட்டி காக்கும் பரம்பொருளுடைய வெளிப்பாடுதான் இயேசு கிறிஸ்து. காணக்கூடாத இறைவன், கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 15-16 சொல்லுகிறது, அவர் காணக்கூடாத இறைவனின் தற்சுரூபமாக இருக்கிறார். எபிரேயர் 1:3 சொல்லுகிறது, அவர் he is the express image of the unseen God. எபிரேயர் 1:3. இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாக இருக்கிற இயேசு கிறிஸ்து. காணக்கூடாத இறைவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் வெளிப்பட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அந்த காணக்கூடாத இறைவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இறைவனுடைய தன்மைகள் என்ன, இறைவனுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது, இறைவனுடைய பரிசுத்தம் எப்படி, இறைவனுடைய வல்லமை எப்படி, நீங்களும் நானும் புரிந்து கொள்ளுகிற விதமாக வெளிப்பட்ட நபர்தான் இயேசு கிறிஸ்து. உலகத்தை, நீங்க வானத்தை பார்த்தீர்கள் என்றால் அநேக கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், ஒவ்வொரு நட்சத்திரமும் நான் வாழுகிற பூமியை விட கோடிக்கணக்கான மடங்கு பெரிய பெரிய சைஸ் உருவத்தில், அக்கினி பிளம்புகள், சூரியன் கிட்டே நம்ம யாரும் நெருங்க முடியாது. இத்தனையும் படைத்தவர். அதையெல்லாம் பார்த்தோம்னா அவருடைய வல்லமையை முழுக்க நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. இட் இஸ் கிராஸ்லி ஹியூஜ், ஹியூமாங்கஸ் என்று சொல்லப்படுகிற மகா பெரிய வல்லமை. ஒரு நட்சத்திரம் கூட தன்னுடைய பாதையிலிருந்து வழுவி விடாதபடி ஆண்டவராகிய கர்த்தர் அதை தாங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு எனக்கும் புரிகிற விதமாக வெளிப்பட்டதுதான் இயேசு கிறிஸ்து. அன்பு, எந்த அன்பு? நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிற அன்பு. இந்த அன்புக்கு மேலான அன்பு ஒன்றுமே கிடையாது. All the love which people are showing and seeing is fake love compared to the love of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு முன்பதாக அந்த அன்பு என்கிற பேருக்கு அடையாளமானவர் இயேசு கிறிஸ்து தான்.
அவரை தவிர அவ்வளவு அன்பு, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் இந்த காணக்கூடாத இறைவன், இந்த அன்பு செலுத்துகிற இறைவன், வல்லமை நிறைந்த இறைவன் நமக்கு வெளிப்படுவார், நமக்கு நிஜமாக முடியும். அதனால இது பைத்தியமாக தோன்றும். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது என்னவாக இருக்கிறது? தேவ பலனாக இருக்கிறது. அநேக ஈவன் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற அநேக கூட்ட மக்களுக்கு கூட இது இடரலாக இருக்கிறது. எத்தனை சபைகளிலே, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க அநேக சபைகளுக்கு போயிருப்பீங்க, அநேக பிரசங்கங்களை கேட்டிருப்பீர்கள். எத்தனை பிரசங்கங்களிலே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பதை கேட்டிருக்கிறீர்கள்? சபைகளிலே நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவ ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிற ஜனங்களுக்கு மத்தியிலே நான் சொல்லுகிறேன். எத்தனை இடங்களில் இந்த இடத்துல நின்று பேசின ஊழியக்காரர்களை எத்தனை பேர்கள் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே பிரசங்கித்திருக்கிறார்கள்? அநேக காரியங்கள் இருக்கின்றன. ஆசீர்வாதம், செழிப்பு, நன்மை, எஸ், எவ்ரிதிங் இஸ் தேர். வாக்குத்தத்தங்கள் உண்டு. வேதத்தின் வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கும் எனக்கும் உரியவைதான். ஆனால் யார் மூலமாக வாக்குத்தத்தம் வரும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் வாக்குத்தத்தம். ஒரு வாக்குத்தத்தம் கூட உங்களுக்கு எனக்கு வரவே வராது unless until it is through the Lord Jesus Christ. ஆசீர்வாதம் யாக்கோபை பற்றி பேசுறோம், இஸ்ரவேலை பற்றி பேசுறோம், ஆபிரகாமை பற்றி பேசுறோம், தாவீதை பற்றி பேசுறோம். All fine. What does it make sense to you and me? நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவது ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் சகோதரனே, சகோதரியே. கிறிஸ்துவினால் மட்டுமே நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள். Otherwise we are not Christians. If Christ is not your core, you are not Christian. I am not Christian. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வின் மூலமாக இல்லை என்றால், இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரசங்கத்தின் உச்சியாக நடு மையமாக இல்லை என்றால், அது சிலுவையை பற்றின உபதேசம் கிடையாது, அது கிறிஸ்துவை பற்றின உபதேசம் கிடையாது, அது வேற உபதேசம். இடரல். அநேக ஜனங்களுக்கு இது இடரலாக இருக்கிறது. ரட்சிப்பை குறித்த சுவிசேஷம் இடரலாக இருக்கிறது. ஏனென்றால் அடுத்த முறை அவர்களை பிரசங்கிப்பதற்கு கூப்பிட மாட்டார்கள், அல்லது அடுத்த முறை அடுத்த இடத்துல கூட்டம் வராது. ஆனால் எங்கே ஞானம் இருக்கிறது, எங்கே அறிவு இருக்கிறது, எங்கே வல்லமை இருக்கிறது, எங்கே ஜீவன் இருக்கிறது என்றால் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தான் அந்த வல்லமை இருக்கிறது. மறந்து போக வேண்டாம். Every moment of your life. இங்க கூடி இருக்கிற இந்த 50-60 பேருக்கு நான் சொல்றேன், என்னை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவோம் என்றால் அது கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே. Because of Christ only you and me are Christians, not because of anything else. நம்முடைய மதமாவோ அல்லது பிறந்த குடும்பமோ அல்லது பேரினாலேயோ கிறிஸ்தவர்கள் கிடையாது. இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மூலமாகத்தான். So you have to keep in mind your identity. உங்களுடைய அடையாளம், பேச்சான் என்று சொல்லுகிறோமே ஹிந்தியில, என்னுடைய அடையாளம் மேரா பேச்சான், என்னுடைய அடையாளம் இயேசு கிறிஸ்து. உங்களுடைய அடையாளம் இயேசு கிறிஸ்து. இதை மறந்து போயிடவே வேண்டாம். இடரல். அநேகருக்கு இது பைத்தியம். கிரேக்கருக்கு அவர் பைத்தியமாக இருக்கிறார். உலக ஞானிகளுக்கு இயேசு கிறிஸ்து பைத்தியம். இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படும் பொழுது ஒரு நபர், சில பேர்த்துக்கு அவர் வாழ்ந்தாரா வாழலையா என்பதே சந்தேகம். அது கதை, கட்டுக்கதை. இன்னும் சில பேர்த்துக்கு அவர் ஒரு ஞானி, இன்னும் சில பேர்த்துக்கு அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு நபி, இன்னும் சில பேர்த்துக்கு அவர் ஒரு புரட்சியாளர், ஒரு இஸ் எ ரெவல்யூஷனரி, இன்னும் சில பேர்த்துக்கு ஒரு மத தலைவர், மத ஸ்தாபகர். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அவர் ரட்சகர், உங்களுக்கும் எனக்கும் அவர் ராஜா, உங்களுக்கும் எனக்கும் அவர் தேவாதி தேவன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். இந்த ஆண்டவரை தான் மற்றவர்களுக்கு பைத்தியமாக, உலக ஞானத்துக்கு பைத்தியமாக இருக்கிற கிறிஸ்து யூதர்களுக்கு இடரலாக, அநேக மத கூட்ட மக்களுக்கு இடரலாக இருக்கிற இந்த கிறிஸ்து தான் நாங்கள் பிரசங்கிக்கிற சிலுவையில் அறையப்பட்ட இந்த கிறிஸ்து. இந்த கிறிஸ்துவை அன்றி இந்த கிறிஸ்துவில தான் எல்லாமே இருக்கு. அதான் அடுத்த வார்த்தையில சொல்றாரு. வாசிங்க பிரதர் 24. யூதரானாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல செய்தி. இது ஒரு நம்பிக்கையூட்டும் செய்தி. அவங்க யூதராயிருந்து இடரல் அடைந்தவர்களாக இருக்கலாம்,
கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டு இடரல் அடைந்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவை அறியாதவர்களாக பைத்தியமாக தோன்றுகிறதாக இருக்கலாம். ஆனால் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கிறார். பிரதர், இந்த 2 வார்த்தை இருக்குல்ல, பயங்கரமான பவர்ஃபுல் வேர்ட்ஸ். The power of God, the wisdom of God. None other than the power of Almighty God. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து கட்டி காக்கும் பரம்பொருளுடைய வல்லமை த்ரூ கிரைஸ்ட் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிறது. தேவ பலன், தேவ ஞானம், சர்வ ஞானி. அழகா பாட்டு பாடணும். கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற சர்வ ஞானி, எல்லாவற்றையும் பாதுகாக்கிற ஞானி, நம்மை ஆச்சரியமான விதமாய் உண்டாக்கிய ஞானி, நம்முடைய தாயின் கருவிலே ஒவ்வொரு செல்லாக உருவாக்கினவர். இன்றைக்கு நீங்களும் நானும் மனிதர்களாக அமர்ந்து கொண்டிருக்கிறோம், சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டதை சிருஷ்டித்த மகா பெரிய ஞானி, அவருடைய ஞானம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு எனக்கு அவர் என்னவாக மாறுகிறார்? தேவ ஞானமாக மாறுகிறார். Christ is the wisdom of God. Hallelujah. யாக்கோபு 1:5 வாசிக்கிறோம். ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் தேவனிடத்திலே கேட்க கடவன். அவர் எப்படிப்பட்டவர்? எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், எல்லாத்துக்கும் கடிந்து கொள்ளாதவர், ஒரு குறைவும் இல்லாம கொடுக்கிறவராகி அவரிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அதையும் தாண்டி அழைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும், ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் அவரே ஞானமாக உள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்துல ஞானத்தை கேட்க தேவையில்லை, அவரே தேவ ஞானமாக உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். அல்லேலூயா. பலனை கேட்க தேவையில்லை, அவரே தேவ பலனாக உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். இந்த அனுபவத்துக்குள் நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். This experience you have to come. That should be real in your life. இயேசு கிறிஸ்து தேவ ஞானமாக, இயேசு கிறிஸ்து தேவ பலனாக உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் செயல்படுகிற அனுபவத்தை அழைக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பெற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. Whether you want it, accept it. It is available. Christ in you is the hope of glory. கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார். இந்த கிறிஸ்துவின் வல்லமை, தேவ வல்லமை, தேவ பலன், தேவ ஞானம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ ஞானமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ ஞானம், தேவ பலன். கொலோசியர் 2:3 விதமாக சொல்கிறது, ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. கொலோசியர் 2:9 சொல்லுகிறது, கிறிஸ்து தேவத்துவத்தின் பரிபூரணமான சாயல். 9 வாசிங்க பிரதர். ஹல்லேலூயா. இப்ப நான் சொன்ன தேவத்துவத்தின் பரிபூரணம், தேவ ஞானம், தேவ பலன், தேவ வல்லமை, தேவ அன்பு, சகலமும் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சர்வமும் இயேசு கிறிஸ்துவுக்குள் சரீர பிரகாரமாக வாசமாக இருக்கிறது. அவருக்குள் நீங்களும் நானும் பரிபூரணம். அடுத்த வசனம் 10 நீங்களும் நானும் அவருக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். You are complete in Christ. You are whole in Christ. You are full in Christ. If you are full of Christ, you are full of God in you. Your life will change, my brother. நம்முடைய வாழ்க்கை மாறி போகும், நம்முடைய வார்த்தைகள் மாறி போகும், நம்முடைய நடக்கைகள் மாறி போகும். உலகம் இறைவனை கண்டுகொள்ளும். காணக்கூடாத இறைவனை உங்கள் மூலமாக, என் மூலமாக இந்த உலகம் காண வேண்டும். தேடிக்கொண்டிருக்கிற ஞானத்தை, எங்கேயோ இல்லை கிடைக்காம தேடிட்டு இருக்கிற ஞானத்தை உங்கள் மூலமாக, என் மூலமாக உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுக்கு பிரியமாயிற்று. That pleased God Almighty. உங்கள் மூலமாக, என் மூலமாக இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு 4 காரியங்களை சொல்லி நான் வேகமாக முடிக்கிறேன். ஆக்சுவலா இந்த சிலுவையில் நடந்த காரியம், இந்த மேன்மையை குறித்து நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. அந்த மேன்மையானவர் யார் என்பதை குறித்ததான ஒரு பிரீஃப் கொடுத்திருக்கிறேன். அது தீராது. கிறிஸ்துவை பற்றி பேசினால் வாழ்நாள் முழுக்க போதாது, தீரவே தீராது. ஆனாலும் இந்த மகிமையின் மேன்மையை ஆவியானவர் உங்களுக்குள்ளே காண்பிப்பார். God will be made real in your life
through Jesus Christ. Jesus Christ will be made real in your life by the Holy Spirit. இதுதான் தேவத்துவத்தின் பரிபூரணம். தேவத்துவம் என்று அழைக்கப்படுவது பிதாவாகிய தேவன், வார்த்தையாகிய தேவன், ஆவியாகிய தேவன். God the Father, God the Word and God the Spirit. இந்த மூன்றும் இந்த தேவத்துவத்தின் பரிபூர்ணம் என்று அழைக்கப்படுகிற பிதாவாகிய தேவன், காணக்கூடாத இறைவன், வார்த்தையாகிய இறைவன், மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவகுமாரன், ஆவியாகிய இறைவன், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தவர், இந்த இறைவன் இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசமாயிருக்கிறார். The Holy Spirit is in you. Don't forget. The day you accepted Christ, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மையாக இருந்தால், இன்றைக்கு உங்க மனசை தொட்டு நீங்களே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய உண்மை, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவள் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யோவான் 1:12 அந்த அதிகாரத்தை எப்படி கொடுக்கிறார்? புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியின் மூலமாக கொடுக்கிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கிற தேவகுமாரனுடைய ஆவியை ரோமர் 8:15-16 வசனங்கள், கலாத்தியர் 4:6 விதமாக சொல்லுகிறது. அப்பா பிதாவே என்று அழைக்கிற தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Without Christ you cannot call God as your father. அப்பா என்று அழைக்கவே முடியாது. You cannot call God as your father. You don't have any right. You are just a creation. You lost that right. பாவத்தில் விழுந்த பொழுது அந்த உரிமையை நாம் இழந்து போனோம். கிறிஸ்துவின் மூலமாக, தம்முடைய ஆவியானவர் மூலமாக இன்றைக்கு உங்களுக்கு அவர் அப்பா என்று அழைக்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு கேள்வி இருக்கும், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரன். ஏசப்பான்னு கூப்பிடுறீங்கள, அதை கூப்பிட செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். மறந்து போக வேண்டாம். Only he can call his father as the father. Only the Son can call God the Father as Father. That Son, His Spirit is in us. He calls through you, through me, God the Father as the Father. ரகசியம் புரியுதா? குமாரன் மட்டுமே பிதாவை பிதா என்று அழைக்க முடியும். குமாரன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதனாலே அவருடைய ஆவியின் மூலமாக பிதாவை நாம் அப்பா என்று அழைக்க செய்கிறார். He made us to call him as Abba Father. You have the Holy Spirit. This Holy Spirit will make Jesus real to you. இயேசு கிறிஸ்துவை நிஜமாக்குவார். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்விலே நிஜமாகும் பொழுது பரிசுத்த பிதா நிஜமாக மாறுவார். சிலுவையை பற்றின உபதேசம் is not complete when I don't say these things. சிலுவையிலே நடந்த 4 மிகப்பெரிய மகத்துவமான காரியங்கள். வசனம் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் அப்புறம் வாசிச்சுக்கோங்க. 1 பேதுரு 2:24, கலாத்தியர் 3:13, ஏசாயா 53:5, எபிரேயர் 2:14-15. அந்த சிலுவையிலே உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் சுமந்து தீர்க்கப்பட்டது. ஹல்லேலூயா. சிலுவை வெறுமனே ஆடம்பரமான ஆபரணம் அல்ல. சிலுவை வெறுமனே தூக்கி கொண்டு நடக்கிற ஒரு பொருள் அல்ல. சிலுவை என்பது வெறுமனே கழுத்திலே அணிந்து கொள்ளுகிற ஆபரணம் அல்ல. இந்த சிலுவை மரத்தின் மேலே, கொலை கருவியான இந்த சிலுவை மரத்தின் மேலே என்னுடைய பாவமும் உங்களுடைய பாவமும் சுமந்து தீர்க்கப்பட்டது. 1 பேதுரு 2:24 வாசிங்க. நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து 2:24, 1 பேதுரு 2:24. நாம் 1 Peter 2nd chapter verse 24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்கள் சிலுவையின் மேலே சுமக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவினாலே. Our sins were bore by the Lord Jesus Christ on the cross. He himself bore our sins in his own body on the tree. மரம் தான் இருக்கு இங்கிலீஷ்ல, கிராஸ் இருக்காது. அது மரம், ஒரு மரம், அவ்வளவுதான். ஒரு கழுதை, இயேசுவை சுமந்த கழுதைக்கு எவ்வளவு மரியாதையோ அதே மரியாதை தான் சிலுவையை அறையப்பட்ட அந்த மரத்துக்கும் உரிய மரியாதை. அவ்வளவுதான். ஆனால் அதில் அறையப்பட்ட அந்த நபரின் மூலமாக நடந்த காரியம், உங்கள் பாவமும் என் பாவமும் கழுவப்பட்டது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார். சாபங்களை மாற்றினார், அவர் சாபமாக மானார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, நம்முடைய சாபங்களை நீக்கும்படிக்கு அவர் நமக்காக சாபம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும்
சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். இங்கேயும் ட்ரீன் தான் இருக்கும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். மரத்திலே தூக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சாபமாக மாறினார். எதற்காக? உங்களுடைய சாபங்களை முறிக்கும்படியாக, முன்னோர்களின் சாபங்களை முறிக்கும்படியாக, தலைமுறையின் சாபங்களை முறிக்கும்படியாக, நம்மளை பாடுபடுத்துகிற அத்தனை சாபங்களையும் மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்து அந்த மரத்திலே உங்களுக்காக எனக்காக சாபமானார். நோய்களை, பாவங்களை சுமந்து தீர்த்தார். அடுத்ததாக சாபங்களை மாற்றும்படியாக சாபமாக மாறினார். மூன்றாவது, நம்முடைய நோய்களை தன்னுடைய சிலுவையிலே நமக்காக சுமந்தார். ஏசாயா 53:5 வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய நோய்களை சுமந்தார். அதே சிலுவையிலே, சிலுவை பற்றின உபதேசம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அதே சிலுவையிலே உங்களுடைய நோய்களும் என்னுடைய நோய்களும் சுமக்கப்பட்டது, தீர்க்கப்பட்டது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிற சுகம், தேவன் தந்திருக்கிற பலன் இந்த சிலுவையிலே கிறிஸ்து நமக்காக பலியானதின் மூலமாக அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஏசாயால பழைய உடன்படிக்கையில குணமாகிறோம் அப்படின்னு எழுதியிருக்கோம். புதிய உடன்படிக்கையில 1 பேதுரு 2:24 குணமானீர்கள் அப்படின்னு எழுதியிருக்கோம். You are already healed by his stripes. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். இன்றைக்கு நம்ம ஜீவித்திருக்கிறோம் பிரதர், மை சிஸ்டர். எத்தனையோ வியாதிகள் வந்த பொழுதும் கூட கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். எத்தனையோ வியாதிகள் மத்தியில் நம்ம கடந்து செல்லும் பொழுது கூட தேவன் நமக்கு பலனாயிருந்து சுகமாயிருந்திருக்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார். அதற்கு கிறிஸ்து அவர் பட்ட பாடுகளும் காயங்களும் தழும்புகளும் தான் காரணம். சிலுவையை பற்றின உபதேசம், சிலுவையிலே என் இரட்சகர், உங்களுடைய இரட்சகர் உங்களுடைய நோய்களை தன்னுடைய சரீரத்திலே சுமந்து கொண்டார். மூன்றாவது. நான்காவது காரியம், எபேசியர் 2:14-15 எழுதியிருக்கிறபடியாக சாத்தானை தன்னுடைய மரணத்தினாலே, வாசிங்க பிரதர், அருமையான. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்தார். ஹல்லேலூயா. மரணத்தின் திறவுகோல் பிசாசோட கையில் இருந்துச்சு. சாபத்துக்கான வாசல் பிசாசு வச்சிட்டு இருந்தான். அந்த திறவுகோலை அவனுடைய கையிலிருந்து பிடுங்கி எடுத்தார். அதனாலதான் வெளிப்படுத்தல் 1:17 சொல்றாரு, நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களோட, I have the key, not the devil. I, Jesus Christ, have the keys of hell and death. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் சிலுவையிலே பிசாசை ஜெயித்தார். As God, Satan, devil is no match to Jesus Christ. You should understand that. ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். தேவன் என்கிற ஸ்தானத்திலே பிசாஸ் என்பவன் அவரால் படைக்கப்பட்ட ஒரு தேவதூதன், விழுந்து போன ஒரு தேவதூதன். ஆனால் அவர் போராடி மேற்கொண்டது உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் ஒரு மனிதனாக அந்த சிலுவையிலே தொங்கி அவனை ஜெயித்தார். He conquered Satan to take back the authority from Satan as a man. விழுந்து போன மனிதன் தவறவிட்ட ஆசீர்வாதங்களை, தவறவிட்ட ஜீவனை, தவறவிட்ட உரிமையை மீட்டுக்கொண்ட மனிதனாக, ஜீவிக்கிற மனிதனாக, தேவ மனிதனாக, தேவ குமாரனாக சிலுவையில் அவர் என்ன செய்தார்? மீட்டெடுத்தார். பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, பிசாசுக்கு விடுதலை தரும்படியாக. மரண பயத்தினாலே ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனம். இந்த மரண பயங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு, என்னையும் சேர்த்து. திடீர்னு ஏதாவது சிக்காயிட்டா என்ன வந்துடும்? உடனே மரண பயம், போயிடுவோமோ அப்படின்ட்டு. இதை கொண்டு வர்றது யாரு? நம்ம எதிரி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7 It is not the spirit of fear, my brother. It's a spirit of strength, spirit of love, spirit of sound mind. இந்த ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். மரண பயத்துக்கு அடிமையானவர்களை விடுதலையாக்கும்படியாக அவர் சிலுவையிலே மரித்தார்.
இந்த சிலுவையை பற்றின உபதேசம் தான் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனாய் இருக்கிறது, ஜீவ பலனாய் இருக்கிறது, தேவ ஞானமாய் இருக்கிறது. God has taken, இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற சுகம், நமக்கு இருக்கிற பலன், நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய சாபங்களை களைந்து போட்ட காரியம், நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டது, நம்முடைய வியாதிகளை சுமந்து கொண்டது, நம்முடைய மரணத்தை விடுதலையாக்கியது. மரணத்துக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும்? மரணத்துக்கு அதிகாரமே கிடையாது. when we move close our eyes, பில்லி கிரஹாம் ஒரு வாட்டி சொன்னாரு, நான் நாளைக்கு நான் மரித்து போவேன் என்றால் யாரும் எதுவும் நினைக்க வேண்டாம், என்னுடைய பிசிக்கல் அட்ரஸ் மாறிடுச்சு அப்படின்னாரு. கேர் ஆஃப் USA இல்லாம கேர் ஆஃப் ஹெவன், அட்ரஸ் மாறிடுச்சு, அவ்வளவுதான். we are just translated into his presence. ஒரு நாள் வரும், தேவகுமாரன் வருவார், நியாயாதிபதியாய் வருவார். அப்பொழுது நம்முடைய பாவ மாம்சமான சாயல் கிறிஸ்துவின் சாயலாக மறுரூபமாக்கப்படும். very same body but glorified body, you and me will be resurrected. இந்த நம்பிக்கை தான் கிறிஸ்துவை பற்றின உபதேசம், சிலுவையை பற்றின உபதேசத்தில் இருக்கிற நம்பிக்கை. மரணம் அல்ல, மரணத்தை ஜெயித்தவர் என்னுடைய இரட்சகர், உங்களுடைய இரட்சகர். பிசாசானவனை ஜெயித்தவர் உங்களுடைய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர். ஒரு நாள் நம்முடைய சரீரத்தையும் தன்னுடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார். பிலிப்பியர் 3 கடைசி வசனத்துல நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய சரீரத்துக்கு ஏதுவாக மறுரூபப்படுத்துவார். அந்த நாள் வரைக்கும் உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ளவர், உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர், உங்களை சுகப்படுத்த வல்லமையுள்ளவர், உங்களுக்கு சாபத்தை முறிக்க வல்லமையுள்ளவர், உங்களுடைய பயத்தை உங்களிடம் எடுத்து போட வல்லமையுள்ளவர், உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளவர் தான் இன்று நான் உங்களுக்கு அறிவிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ரியலைஸ் him who he is, ரியலைஸ் who you are in him. 2 காரியம், நீங்கள் யார் அவருக்குள், அவர் யார். இந்த 2 காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும், உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம ஜெபிப்போம். இந்த வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்யும்படியாக. தகப்பனே, நீங்க சொன்ன வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேனாப்பா. ஆவியானவரே, நீர் அதை நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் மாற்றும். என் தேவ ஜனம் பயத்திலிருந்து விடுதலை ஆகட்டும், வியாதியிலிருந்து, சாபத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து, பாவத்திலிருந்து, பிசாசை குறித்த பயத்திலிருந்து விடுதலை ஆகட்டும் ஐயா. அதற்காகத்தானே நீர் சிலுவையிலே மரித்தீர், மரணத்தை ஜெயித்தீரப்பா. இந்த வசனம் ஆண்டவரே ஜீவனாய் ஆவியாய் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யட்டும். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய சாயலாய் எங்களை மாற்றும் இயேசு சுவாமி. அப்பா, உம்ம நாமத்துக்கு மகிமையாக எங்களை வாழ அர்ப்பணிக்கிறோம். உதவி செய்யும், வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். எல்லா துதி கன மகிமை உம்முடைய திருப்பாதங்களிலே சமர்ப்பிக்கிறோம். உமக்கே உரித்தாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.